இலங்கையில் உள்ள சிறைச்சாலைகள் அவற்றின் கொள்ளளவை விட சுமார் 400 வீதம் அதிகமான கைதிகளை கொண்டிருக்கின்றன, நிரம்பி வழிகின்றன. வணக்கம். இன்றைய பார்வை நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கின்றீர்கள். நாடு முழுவதும் உள்ள சிறைச்சாலைகளில் கடும் நெரிசல் நிலவுவதாக முன்னாள் சிறைச்சாலைத்துறை செய்தி தொடர்பாளர் லயன் ஜகத் சந்தன வீரசிங்க தெரிவித்திருக்கின்றார். நாடு முழுவதும் ஆக 10,500 பேரை மட்டுமே தங்க வைக்கக்கூடிய வசதிகளை கொண்ட சிறை கூடங்களில் 40,000 கைதிகள் அடைக்கப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர் என்ற அதிர்ச்சி தகவலை அவர் வெளியிட்டிருக்கின்றார். 40,000 கைதிகள் மற்றும் சந்தேக நபர்களில் 66 குழந்தைகள் அடங்குவர். கூடுதலாக 18 பெண்கள் உட்பட மரண தண்டனை விதிக்கப்பட்ட 806 குற்றவாளிகள் தண்டனை விதிக்கப்பட்ட சிறைகளில் அடைக்கப்பட்டுள்ளனர். கொள்ளை மற்றும் போதைப்பொருள் குற்றங்களில் ஈடுபட்டனர் என சந்தேகிக்கப்படும் சுமார் 2,000 பெண்கள் தடுப்பு காவலில் உள்ளனர். கைதிகளில் பெரும்பாலானோர் படிக்காதவர்கள், மேலும் பலர் படிப்பறிவில்லாதவர்கள். இந்த திடுக்கிடும் சூழ்நிலையில் பாதிக்கப்பட்டவர்கள் இளைஞர்கள் மற்றும் பெண்கள் என்பது வருத்தமளிக்கின்றது. கல்வி நிர்வாக சேவையில் ஒரு மூத்த அதிகாரியின் மகன் கூட போதைப்பொருள் குற்றத்திற்காக சிறை தண்டனை அனுபவித்து வருகிறார் என்று அவர் கூறியிருக்கின்றார். நமது சட்ட நீதி முறைமையின் நடைமுறையாக்கத்தின் அவல நிலைமையை இந்த விவரங்கள் எடுத்து கூறுகின்றன என்றால் அது மிகையல்ல. இலங்கையில் உள்ள சிறைச்சாலைகள் அவற்றின் கொள்ளளவை விட சுமார் 400 வீதம் அதிகமான கைதிகளை கொண்டிருக்கின்றன, நிரம்பி வழிகின்றன. அதிகரித்து வரும் போதைப் பொருள் பாவனைக்கு எதிரான சட்ட நடவடிக்கைகள் மற்றும் நீண்டகால விளக்கமறியல் போன்றவை காரணமாக சிறைகளில் கடும் நெரிசல், சுகாதார சீர்கேடு மற்றும் மனித உரிமை மீறல்கள் அதிகரித்துள்ளன என்று தெரிவிக்கப்படுகின்றது. சிறை கைதிகளில் 60 வீதத்திற்கும் அதிகமானோர் விசாரணைக்காக காத்திருக்கும் விளக்கமறியல் கைதிகள் என்பது குறிப்பிடத்தக்கது. இதில் பலர் சிறு சிறு குற்றங்களுக்காக நீண்ட காலமாக அடைக்கப்பட்டுள்ளனர். சிறிய குற்றங்களை விசாரணை செய்வதற்கும் நீண்ட காலம் எடுக்கின்ற இலங்கையின் மிக மோசமான சட்ட நீதி முறைமையே இத்தகைய சீரழிவு நிலைகளுக்கு மிக பிரதான காரணம் என்பது கவனத்திற்குரிய விடயமாகும். எடுத்தவுடன் வழக்குகளை கண்மூடித்தனமாக தள்ளி போட்டு தவணை வழங்குதல், சிறிய குற்றங்களுக்கான விடயங்களை கூட விரைந்து முடிக்காமல் நாட்கள் வாரங்கள் தள்ளி போட்டு இழுத்தடித்தல் போன்றவை சிறைகள் நிரம்புவதற்கு பிரதான காரணங்களில் அடங்குகின்றன. சிறிய குற்றங்களை விரைந்து முடித்து அபராதம் முதலிய தண்டனைகளை வழங்கி வழக்குகளை முடிவுறுத்தல், பிணை வழங்குவதை எளிதாக்குதல், சிறைச்சாலைகளை நவீனப்படுத்தல் போன்ற சீர்திருத்தங்கள் இப்போது அவசியம் என வலியுறுத்தப்படுகின்றன. நாட்டின் சிவிலியன்களை விளக்கமறியலுக்காகவோ அல்லது குற்ற தண்டனைக்காகவோ சிறைக்கு அனுப்புவது என்பது அந்த கைதியின் நலனை அரசு, குறிப்பாக நீதித்துறை பொறுப்பேற்கின்றது என அர்த்தமாகும். அது அரசுக்கு கடமையாக்கப்படுகின்ற விடயமாகும். அந்த கைதி குற்றம் இழைத்தாரா அல்லது வெறும் சந்தேக நபரா அல்லது அப்பாவியா என்பவையெல்லாம் வேறு விடயங்கள். ஆனால் அந்த கைதியின் அடிப்படை நலனை உரிய முறையில் பேண தவறினால் அந்த கைதியை பொறுப்பேற்கும் அரசும் பெரும் குற்றம் இழைத்ததாகவே அது அர்த்தமாகும். தடுத்து வைக்கப்பட்டிருந்த தமிழ் அரசியல் கைதிகள் 53 பேர் 1983 ஜூலை கலவர சமயம் சிறைக்குள் அடித்துக் கொள்ளப்பட்டமை தொடக்கம் இன்று வரை கைதிகள் விடயத்தில் நாடும் அரசும் இழைத்து வரும் குற்றங்கள் தனிநபர்களாயின் பல தடவைகள் தூக்கில் இடப்பட வேண்டிய தண்டனைக்குரிய அளவுக்கு மோசமானவை என்பதை ஆட்சி தரப்பினரும் கைதிகளுக்கு பொறுப்பான நீதி தரப்பினரும் நீதி அமைச்சும் மறந்துவிடக்கூடாது. இந்த நிலையில் அரசியல் கைதிகளை விடுதலை செய்வதற்கான தேசிய அமைப்பின் இணைப்பாளருமான அருட்தந்தை எம் சக்திவேல் அண்மையில் வெளியிட்டுள்ள ஊடக அறிக்கையில், எம்முடைய ஆட்சியில் அரசியல் கைதிகள் அனைவரையும் விடுதலை செய்வோம் என தற்போதைய ஜனாதிபதி அவரது ஜனாதிபதி தேர்தல் மற்றும் நாடாளுமன்ற தேர்தல் மேடைகளில் முழங்கினார். இது தமிழர்களுக்கு கொடுத்த அரசியல் வாக்குறுதியாகும். இதனை நிறைவேற்றுவதை விடுத்து காலத்தை இழுத்தடிப்பு என்பது, இன்று வரை காலம் தாழ்த்துவது என்பது, அது தொடர்பில் எத்தகைய நடவடிக்கையும் எடுக்காதமை என்பது அரசியல் வாக்குறுதி கொலையாகும். இதனையே கடந்த கால ஆட்சியாளர்களும் செய்தனர். கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுமாறு மீண்டும் வலியுறுத்துகின்றோம். அரசியல் கைதிகளை விடுதலை செய்ய வேண்டும் என அரசியல் கைதிகள் உட்பட பல்வேறு தரப்பினர் பல்வேறு மட்டங்களில் பல்வேறு வடிவங்களில் தொடர்ச்சியாக கடந்த காலங்களில் பல போராட்டங்கள் நடத்தி குரல் கொடுத்த போதும் கடந்த கால ஆட்சியாளர்கள் அதற்கு செவிமடுக்கவில்லை. அவர்கள் தண்டனை அனுபவிக்க வேண்டும் என்றே சிந்தித்தனர். தற்போதைய ஜனாதிபதி அரசியல் கைதிகளை விடுதலை செய்வோம் என கூறிய போது அரசியல் கைதிகளும் அவர்களது குடும்பமும் மட்டுமல்ல ஒட்டுமொத்த தமிழர்களும் மகிழ்ந்தனர். அதற்கு தமிழர்கள் தம் வாக்குகளை அள்ளி வழங்கி நன்றி தெரிவித்தனர். அந்த நன்றி உணர்வின் மீது தற்போதைய அரசாங்கம் மண்ணை அள்ளி கொட்டிக் கொண்டிருக்கின்றது.
இதனைத் தொடர்ந்தும் அமைதியோடு பார்த்திருக்கும் நிலையிலும் தமிழர்கள் இல்லை எனலாம். பாதாள உலகை வளர்த்துவிட்டு அதனோடு கைகோர்த்து அரசியல் செய்தவர்கள் சர்வதேச போதைப் பொருட்களுக்கு இலங்கையில் சந்தையை உருவாக்கி உழைத்தவர்கள். அவர்களின் அரசியல் காவலர்களாக உள்ளவர்களே பயங்கரவாதிகள் ஆவர். ஜனாதிபதியின் கூற்றின்படி அவர்கள் சுதந்திரமாக நாடாளுமன்றத்தை அலங்கரித்துக் கொண்டு சுகபோகம் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றனர். அவர்களே உண்மையான பயங்கரவாதிகள் ஆவர். இந்நிலையில் இன விடுதலையை மையப்படுத்தி தேச விடுதலைக்காக செயற்பட்டவர்களை பயங்கரவாதிகள் என கடந்த கால ஆட்சியாளர்களைப் போன்று தொடர்ந்து சிறையில் அடைத்து வைத்திருப்பதில் எந்தவிதமான நியாயம் இல்லை எனலாம். தற்போதைய சிறையில் 10க்கும் குறைவான அரசியல் கைதிகளே உள்ளனர். இவர்கள் சமூக குற்றவாளிகள் அல்லர். பாதாள உலகின் அங்கத்தவர்களும் அல்லர். போதை வஸ்திற்கு அடிமையானவர்களும் அல்லர். அதன் விநியோகஸ்தர்களும் அல்லர். இயக்க கட்டுப்பாட்டிற்குள் அதன் ஒழுக்க நெறிகளை பின்பற்றிய ஒழுக்க சீலர்கள் ஆவர். இவர்களை விடுவிப்பதன் மூலம் சமூகத்திற்கு எந்த பாதிப்பும் ஏற்பட போவதில்லை. எனவே உடனடியாக இவர்களை விடுதலை செய்ய வேண்டும். அதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் எனவும் கேட்கின்றோம். தற்போதைய அரசியல் கைதிகள் அனைவரும் தண்டனை காலத்தை விட அதிகமான காலத்தை சிறைகளுக்குள் கழித்துவிட்டனர். தற்போது நிலையில் இவர்களுடன் சேர்ந்து இவர்களது குடும்பங்களும் தண்டனையை அனுபவிக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டனர். உதாரணமாக ஆனந்த சுதாகர் கடந்த 17 வருட காலமாக சிறையில் இருக்கின்றார். இவரது மனைவி கணவரின் சோகம் தாளாத மரணத்தை தழுவிய நிலையில் குழந்தைகள் தாயை இழந்து பாட்டியின் அரவணைப்பில் வாழ்ந்தவர்கள் தற்போது பாதுகாப்பற்ற வாழ்விற்குள் தள்ளப்பட்டுள்ளனர். அவர்களும் தண்டனையை அனுபவிப்பது சமூக குற்றமாகும். ஆனந்த சுதாகரனை விடுதலை செய்வார் என முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன அறிவித்த போதும் அது நடக்கவில்லை. ஆனந்த சுதாகரனை விடுதலை செய்வதன் மூலம் அவரின் குழந்தைகளின் எதிர்கால வாழ்வை பாதுகாக்க முடியும். அதனை தற்போதைய ஜனாதிபதி செய்வார் என எதிர்பார்க்கின்றோம். அதேபோன்று அனைத்து அரசியல் கைதிகளையும் விடுவித்து தமிழ் மக்களின் அரசியல் கௌரவத்தையும் கொடுத்த வாக்குறுதியையும் நிறைவேற்றுமாறு கேட்கின்றோம் என்று தெரிவித்துள்ளார்.